மனித வாழ்க்கையில் சில நாட்கள் சாதாரண நாளாக இருக்காது. அவை உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றையும் மாற்றும் சக்தி கொண்டவை. அப்படி ஒரு மிக முக்கியமான ஆன்மீக நாள்தான் மகா சிவராத்திரி. இந்த திருநாள் ஆண்டுதோறும் மாசி மாத தேய்பிறை சதுர்த்தி இரவில் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து, இரவு முழுவதும் விழித்திருந்து இறைவனை தியானிப்பது வழக்கம். ஆனாலும் இது வெறும் மத மரபு மட்டுமல்ல. இதன் பின்னால் ஆழமான அறிவியல் காரணங்களும் உள்ளன. பழமையான புராண கதைகள் இந்த நாளின் முக்கியத்துவத்தை விளக்குகின்றன. உலகத்தை காப்பாற்றுவதற்காக இறைவன் விஷத்தை அருந்திய நாள் என்றும், முடிவற்ற ஒளி வடிவமாக வெளிப்பட்ட நாள் என்றும் கூறப்படுகிறது. இந்த கதைகள் மனிதர்களுக்கு ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லுகின்றன. அகம்பாவத்தை விடுத்து உண்மையை உணர்ந்தால்தான் வாழ்க்கை உயர்வு பெறும் என்பதையே அவை உணர்த்துகின்றன. இப்போது இந்த நாளை அறிவியல் கோணத்தில் பார்ப்போம். பூமி சூரியனைச் சுற்றும் போது மற்றும் சந்திரன் பூமியைச் சுற்றும் போது சில நாட்களில் பிரபஞ்ச ஆற்றல் மாற்றங்கள் அதிகமாக ஏற்படுகின்றன. குறிப்பாக அமாவாசை அருகிலுள்ள நாட்களில் மனித உடலில் உள்ள நீர்ச்சத்து மற்றும் மூளை செயல்பாடு மாற்றம் அடைகிறது என்று அறிவியல் ஆய்வுகள் கூறுகின்றன. மனித உடலில் சுமார் 60 முதல் 70% வரை நீர் உள்ளது. சந்திரனின் ஈர்ப்பு விசை கடலில் அலைகளை உருவாக்குவது போல மனித உடலிலும் சிறிய அளவில் மாற்றங்களை உருவாக்கும். இந்த மாற்றங்கள் மன அமைதி மற்றும் உணர்ச்சி நிலையை பாதிக்கக்கூடும். அதனால்தான் இந்த இரவில் தியானம் மற்றும் ஜபம் செய்ய வேண்டும் என்று பாரம்பரிய முறைகள் கூறுகின்றன. தியானம் செய்யும் போது மூளையில் ஆல்பா மற்றும் தீட்டா அலைகள் அதிகரிக்கின்றன. இந்த அலைகள் மன அழுத்தத்தை குறைத்து அமைதியை அதிகரிக்க உதவுகின்றன. மேலும் இந்த நாளில் தூங்காமல் இருப்பது ஒரு முக்கிய ஆன்மீக வழிபாட்டு முறையாகும். அறிவியல் ரீதியாக பார்த்தால் சில நேரங்களில் தூக்கத்தை கட்டுப்படுத்தி தியானத்தில் ஈடுபடுவது நரம்பு மண்டலத்தை சீராக்க உதவும். இது மன ஒருமைப்பாட்டை அதிகரிக்கிறது. மற்றொரு முக்கிய அம்சம் விரதம் இருப்பது. நவீன மருத்துவ ஆய்வுகள் கூறுவது என்னவென்றால், இடைவெளி விரதம் அல்லது ஃபாஸ்டிங் உடலில் உள்ள செல்களை சுத்தப்படுத்த உதவுகிறது. இது உடலில் பழைய மற்றும் சேதமடைந்த செல்களை அகற்றும் ஆட்டோபேஜி என்ற செயல்முறையை தூண்டுகிறது. இதனால் உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது. ஆன்மீக ரீதியாக பார்த்தால், உணவை கட்டுப்படுத்துவது என்பது உடலை கட்டுப்படுத்துவதற்கான முதல் படியாக கருதப்படுகிறது. மனிதனின் ஆசைகள் பெரும்பாலும் உடலிலிருந்துதான் உருவாகின்றன. உணவை குறைக்கும் போது மனமும் மெதுவாக கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பிக்கும். இதனால் தியானம் செய்யும் திறன் அதிகரிக்கும். பழைய யோக மரபுகள் கூறுவது என்னவென்றால், வயிறு நிறைந்து இருக்கும்போது மனிதனின் உடல் சக்தி முழுவதும் ஜீரண செயல்பாட்டுக்கே செல்கிறது. ஆனால் வயிறு காலியாக இருக்கும்போது அந்த சக்தி மூளை மற்றும் ஆன்மீக செயல்பாடுகளுக்கு செல்கிறது என்று கூறப்படுகிறது. மனித உடல் தொடர்ந்து உணவு எடுத்துக்கொண்டால் ஜீரண அமைப்பு இடைவிடாமல் வேலை செய்ய வேண்டும். இது உடலுக்கு ஓய்வு கிடைக்காமல் செய்கிறது. ஆனால் சில மணி நேரங்கள் அல்லது ஒரு நாள் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் உடல் உள்ளே ஒரு சுத்திகரிப்பு செயல்முறை ஆரம்பமாகும். மேலும் விரதம் இருப்பதால் இன்சுலின் அளவு குறையும். இதனால் உடலில் சேமிக்கப்பட்டுள்ள கொழுப்பு சக்தியாக பயன்படுத்தப்படுகிறது. இது உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுவதோடு உடலின் சக்தி நிலையை சீராக்குகிறது. விரதம் மூளைக்கும் பெரிய பலன்களை தருகிறது. உணவு இல்லாத நேரத்தில் மூளை பிடிஎன்எஃப் என்ற ஒரு முக்கிய புரதத்தை உருவாக்குகிறது. இது மூளை செல்களின் வளர்ச்சிக்கும் நினைவாற்றலுக்கும் உதவுகிறது. அதனால்தான் விரதம் இருக்கும்போது பலர் மனத்தெளிவு அதிகரிப்பதை உணர்கிறார்கள். மேலும் விரதம் இருப்பதால் உடலில் உள்ள அழற்சி குறைகிறது என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன. இது இதய ஆரோக்கியத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நல்லது. ஆன்மீக ரீதியாக இன்னொரு முக்கிய காரணம் உள்ளது. உணவை கட்டுப்படுத்தும் போது மனிதன் தனது ஆசைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறான். இது மன உறுதியை அதிகரிக்கிறது. மனம் அமைதியாகும் போது தியானத்தில் கவனம் செலுத்துவது எளிதாகிறது. சிவராத்திரி விரதத்தில் பலர் முழு உணவை தவிர்த்து தண்ணீர் அல்லது பழம் மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். இதற்கு ஒரு அறிவியல் காரணமும் உள்ளது. தண்ணீர் உடலின் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. பழங்களில் உள்ள இயற்கை சர்க்கரை உடலுக்கு மெதுவான சக்தி அளிக்கிறது.
விரதம் இருக்கும்போது உடலில் ஹார்மோன் சமநிலை மேம்படுகிறது. இது மன அழுத்தத்தை குறைத்து உடலின் சக்தி நிலையை உயர்த்துகிறது. முக்கியமாக, விரதம் என்பது வெறும் உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, அது மனத்தையும் சுத்தப்படுத்தும் ஒரு நடைமுறை. நல்ல சிந்தனை, தியானம், மந்திர ஜபம் ஆகியவற்றுடன் விரதம் இருந்தால் அதன் பலன் பல மடங்கு அதிகரிக்கும் என்று ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. இரவு முழுவதும் மந்திரம் ஜபிப்பதும் ஒரு அறிவியல் விளக்கத்தைக் கொண்டது. ஒரே ஒலியை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பது மூளையின் அதிர்வெண் நிலையை மாற்றுகிறது. இது மன அமைதியை உருவாக்கி கவலை மற்றும் பதட்டத்தை குறைக்க உதவுகிறது. மேலும் இந்த இரவில் நேராக உட்கார்ந்து தியானம் செய்வது முக்கியமாக கூறப்படுகிறது. மனித உடலில் முதுகெலும்பு வழியாக நரம்பு மண்டலம் செல்கிறது. உடலை நேராக வைத்திருப்பது நரம்பு சிக்னல்கள் சரியாக செல்ல உதவுகிறது. இது உடல் மற்றும் மன சக்தியை சமநிலைப்படுத்துகிறது. யோக அறிவியல் கூறுவதாவது, மனித உடலில் பல ஆற்றல் மையங்கள் உள்ளன. இந்த ஆற்றல் மையங்கள் தியானம் மற்றும் சுவாச பயிற்சிகளின் மூலம் செயல்படுத்தப்படலாம். இந்த குறிப்பிட்ட இரவில் பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால் அந்த ஆற்றலை மனிதன் எளிதாக பெற முடியும் என்று கூறப்படுகிறது. இதனால்தான் மகா சிவராத்திரி என்பது வெறும் மத திருநாள் அல்ல, அது உடலை சுத்தப்படுத்தும் ஒரு மருத்துவ நடைமுறை, மனதை அமைதிப்படுத்தும் ஒரு உளவியல் நடைமுறை, ஆன்மாவை உயர்த்தும் ஒரு ஆன்மீக நடைமுறை ஆகும். இந்த நாளில் விரதம் இருந்து தியானம் செய்து மனதை ஒருமைப்படுத்தினால் அது உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தரும் என்று நம்பப்படுகிறது. ஆகவே மகா சிவராத்திரி என்பது ஒரு வழிபாட்டு நாள் மட்டுமல்ல, அது மனித வாழ்க்கையை சமநிலைப்படுத்தும் ஒரு சக்தி நிறைந்த ஆன்மீக மற்றும் அறிவியல் திருநாள் ஆகும். எனவே இந்த நாளில் விரதம் இருந்து எம்பெருமானின் அருளைப் பெறுவோம். வீடியோ பிடித்து இருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.